போர்ஷன் இது ரெகுலர். இப்போ ஃபேன் உள்ள இருந்துட்டு இப்படி இருக்கண்டா யோசிச்சு பாருங்க எல்லாமே. அங்கே மட்டும் தான் எங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வாக்ஸ். இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் செய்ய போகிறோம். ஆனால் வளமை மாதிரி கடைக்கு போயிடல, என்னடா கொஞ்சம் இந்த தடிமல் மற்ற கொஞ்சம் ஏலாமல் இருந்தது, அதால் கடைக்கு போய் இன்றைக்கு ஃபுட் ரிவ்யூ இல்லை. இன்றைக்கு வீட்டில் இருந்து தான் ஃபுட் ரிவ்யூ செய்ய போகிறேன். ஃப்ரெண்டு ரூமில் நிற்கிறேன், அங்கே இருந்து தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். நீங்களும் வந்து அடிக்கடி வெயிலில் திரியிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா டக்கண்டு தடிமல் ஏரிமல் மற்றது காய்ச்சல் எல்லாம் டக்கண்டு வருது. இப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க. அதோட விட்டமின் சி ஒரு நாள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இந்த காலநிலைக்கு அதான் சரிப்பட்டு வரும். இல்லை தேசிக்காய் தண்ணி, தோடங்காய் ஜூஸ்கள் அதில் எல்லாத்தையும் மாறி மாறி குடிச்சு கொண்டிருக்கேன். இளநீ குடிங்க, அதெல்லாம் நல்ல. இப்போ வாங்க நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம். எந்த கடையில் ஓட பண்ணியிருக்கிறோம், என்ன சாப்பிட போகிறோம், அந்த சாப்பாடு விலை என்ன, குவான்டிட்டி என்ன மாதிரி இருக்குது, அதே மாதிரி சாப்பாடு டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் ஓட பண்ண சாப்பாடு வந்துட்டு, ஆனால் இங்கே இருக்க ரூம் அவுட் வழியில் வந்தாலே வேத்து வலி சரியான வைக்கையாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, இப்போ ரூம் அவுட் ஒரு ஏசி ரூம் அவுட் வழியில் ஓடிங்கனாலே நல்லா வேத்து தள்ளிடும். இப்போ ஃபேனுக்குள்ளே இருந்துட்டு இப்படி இருக்கண்டா யோசிச்சு பாருங்க எல்லாமே. இப்போ நாங்கள் எங்கேருந்து சாப்பாடு வந்துருக்கோம்டா, வெள்ளவத்தை WS சில்வா மாத்தில் இருக்கிற சனாஸில் தான் ஹைதராபாதி பிரியாணியோட பண்ணியிருந்தேன். வாங்க நாங்கள் மேலே போயிட்டு சாப்பாடு அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா 2 பேர் சேர்ந்தோட வந்தாங்க. குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாம் என்ன மாதிரி இருக்கின்றது பார்க்க தெரியும். வாங்க போயிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ என்னோட சேர்ந்து சாப்பாட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணியிருக்கிறார், லரோஷன். எங்களோட ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணுறார். நாங்கள் சனாஸில் ஓட பண்ணியிருந்தோம் பிரியாணி வந்து 1890 தம் பிரியாணி. இதில் நாங்கள் பிக்னிக்குள்ளெல்லாம் ஓட பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு குளம் ஒன்றும் ஒரு தயிர் பச்சடி தருவாங்க. இது நல்லா இருக்கு, நான் கிணறு முதல் ட்ரை பண்ணியிருக்கேன். சிக்கன் தம் பிரியாணி. ஓகே, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா WS சில்வா மாவட்டத்தில் நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் அந்த ராயல் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ராயல் ஹாஸ்பிட்டலா என்ன? ராயல் ஹாஸ்பிட்டல் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. இப்போ இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பைனோ பேரேட்ட கொக்கோ அப்படியான விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டோம். பார்சல் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தாராளமாக காணும். இதில் ஒரு லெக் பீஸ் ஒன்று வச்சுருக்கேன், அதே மாதிரி சிக்கன் தை பீஸ் ஒன்று இருக்கிறது. இல்லை 2 பேருக்கு நல்ல கூட தாங்க. 3 பேர் சொல்கிறேன், 3 பேர் வழியாக சாப்பிடுறாங்க. இப்போ நாங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஹைதராபாதி தம் பிரியாணி. இதேக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவும் சேர்ந்துருக்கு. அது கணக்கு 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லா இருக்கு. இப்போ அந்த மசாலா கேட்ட மாதிரி தான் இந்த குழம்பு தந்திருக்கிறேன். என்ன ப்ரோ வாரிங்களா? வெயிட் லாஸும் போய் கொண்டு இருக்குது புற்றுவியோட. அதான் கன்செப்ட். அதுக்கு தான் பார்ட்னர் எவ்வளோ பிடிச்சிருக்கு. சரி வாங்க நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ப்ரோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படி இருக்கு? வெங்காயம் புரிஞ்சு போட்டா அந்த ஒரு மசாலா போடுறாங்க அந்த ஊர்ல இருக்கு, அதோட சாப்பிட நல்ல டேஸ்ட் வித்தியாசமாகவும் நல்லா இருக்கு. வெங்காயத்துக்கு அப்படியே வரும்.
சிக்கன் முடிஞ்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. இந்த மசாலாவோட போட்டு சாப்பிட்டுலாம். எனக்கு மெயின் இந்த குழம்புல திக்கான என்ன இருந்த இடத்துல இருந்து சாப்பிட வேண்டிய யோசிக்க விட மாட்டுது. குழம்போட மிக்ஸ் பண்ணிட்டு செடி கொஞ்சம் கூலா வரும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தார். சிக்கன் முடிஞ்சாலும் குழம்பு போட்டு ஒரு சில நேரம் இந்த குழம்பு எக்ஸ்ட்ரா ஓட வேணும். இது ரெகுலர் போர்ஷன். இதுல லாக் போர்ஷன். இது ரெகுலர். இதுல லாக் போர்ஷன் இருக்கு. அது அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு தருவாங்க. இது முந்தி 2022-23 நான் இங்க வெள்ளத்தில் இருக்க சாப்பிடுறீங்க. இந்த வீட்டு யாருங்கிறீங்க ஒன்றா விட முடியாது. நான் 4 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. இதுல லாக் இது எடுத்தா 1400 ஜெஜமா பேக. இப்ப இல்ல கூட்டிட்டு 1300. அதே மற்றதுக்கு 2300. இப்பயும் 2300. 4-5 பேர் சாப்பிடலாம். நல்ல அஃபோர்டபிள். சனாஸ் பாத்தீங்கன்னா சனாஸுக்கு நான் கொக்கோ பேமெண்ட் பண்ணலாம்னு சொன்னான். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்லாஷ் இருக்கு தானே, அந்த ஆப்ல 20% ஆஃபரும் போய்கிட்டு இருக்கு. நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் நல்லா வெளியில எதுவாக அந்த பொரிச்ச மாதிரி இருக்கு. எல்லாம் மீட் நல்லா அவிஞ்சு மீட்டு வந்து அந்த வெள்ளையா இல்லை, அந்த மசாலாவோட நல்லா ஊறி போயிருக்கு. ஒரு 8 தானேடா. நார்மலா நாங்க சாப்பிட்ட இந்த ஹைதராபாத் ஸ்டைல் தம் பிரியாணி இருக்குல்ல, இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. சனாஸ்ல யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற உங்களுக்கு ஃபேவரட்டான எதுவும் கடைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த முறை வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்தியன் அஃபேர் ஒரு சஜஷன் வந்திருக்கு. அடுத்த முறை ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்ன இருக்கு நல்லா இருக்கு ஹைதராபாத் பிரியாணி. நீங்க இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டீங்க. பிரியாணிக்கு ஒரு சஜஷன் வந்திருக்கு. ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு இந்தியன் அஃபேர்ல நீங்க யாரும் அங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இனி என்ன ஒரே ஒரு பிரச்சனை, பிரியாணில முட்டை வராது. முட்டையை சேர்த்து தந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எங்க வந்தோன்னா இருக்கா அப்ப இந்தியில என்ன ஒரு சில பெரிய முட்டை தராங்க. இல்ல முட்டையை ஏறி அடுத்த முறை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கு. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்பதான் முதல் தரம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.